மனுஷன் எதா இருந்தாலும் ஒரு கடையில் போய் நின்றுட்டு ஒரு கப்பில் குடிச்சிட்டே இருப்பாங்க. அது என்ன டீ வேண்டரி வந்திருக்கோம் வாங்க பார்க்க போறீங்க. டீ எப்படி தயாரிக்கிறாங்க, டீ குடிப்பாங்களாமா. செம்ம காற்று, என்ன மழை வந்தாலும் நம்ம வந்தே ஆக மாட்டோம். மருதாணி ஃபேக்டரியா ஒருவேளை கலர் வர்றதுக்காக மருதாணி லைட்டா கலக்குறாங்க. மேபி இருக்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப வந்து விஜய் என்ன என்ன வலது கால எடுத்துக்கிறியா? நீங்க வரப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது போல, அதனால கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்க. எங்களால சரியான கிரவுட். இதுதான் வந்து சாய் டீ டீ. ஆனா ப்ரொனன்சியேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. லைட்டாக சேஞ்ச் ஆகும். It's also interesting to note that in every language the word of tea has its origin from ஐயோ கரண்ட் போயிடுச்சுங்க. கரண்ட் கட்டு மிஷின் ஒர்க் ஆகுமான்னு தெரியல எதுவும். சரி பாப்போம், உள்ள போய் வலது கால் எடுத்து வச்சு பாவோம். சூப்பரா தெரியுது. அங்கேருந்து வந்து இதெல்லாம் பண்ணி இங்கே வந்து இங்கே கொட்டுது. எதெல்லாம் பண்ணிச்சு ஒன்றும் தெரியல. க்ளீன் பண்ணி வந்து அங்கே இங்கேருந்து அந்த இலை அங்கே போதுங்க. அரைச்சு போகுது, கிரைண்ட் ஆகி போய் காயெல்லாம் வைக்கல, பச்சை இலை தான். எல்லாமே பச்சை இலை தான். டைரக்டா வந்து காய வைக்காம டைரக்டா தான் அப்படியே அரைக்கிறாங்க. மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இப்படி அரைச்சு நல்லா அரையுது. ஆனால் இப்போ கூட மருதாணி வாசம் தான் அடிக்குது. இலைங்கிறனாலையோ machine. The leaf is cut, twisted and curled when it passes through these two high-speed stainless steel rollers which run in opposite direction. அதாவது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஒரு இது மாதிரி இருக்கு, ரோலர் மாதிரி இருக்குமா, அதில் பட்டு அது வந்து ஆப்போசிட் சைடு வந்து சுற்றுமாமா. அந்த ஆப்போசிட் சைடு சுற்றுறப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். பாருங்க, இது வந்து the leaf which has been cut into tiny particles. அதாவது அங்கிருந்து வந்து அங்கிருந்து வந்து இது வந்து இன்னும் மைன்யூட்டாக டைனி குட்டியாக அரைக்கலாம்.
குட்டியாக அரைச்சி the boogie is a large aluminum drum. In the drum which runs at normal speed, the tea particles while passing through this machine assume the needed round shaped and density. அதாவது இதுக்குள்ளே போகிறப்போ அந்த நமக்கு டீ தூள் எப்படி இந்த ரவுண்டாக ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பு டென்சிட்டி இதெல்லாம் பண்ணி கொடுக்குதான். நார்மல் ஸ்பீடில் தான் சுத்தமா. ஃபர்மெண்டிங் ஃப்ளோர் லீஃப் விச் கம் ஒன்றும் இல்லை, அங்கேருந்து இதில் வர்றது வந்து கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகுமாம்மா. ஓகேவா? அது ஃபர்மெண்ட் ஆகிறப்போ அங்கேருந்து அதாவது போகிறப்போ அந்த காப்பர் ரெட் கலரில் மாறுமாமா. At a particular point, when smelt a fruity fragrance is identified, which indicates the tool is ready for drying. இதுக்கு மேலே ட்ரையிங்க்கு போகுமாமா அந்த இது பண்ணுறதுக்கு. அந்த இது ஆனால் ஸ்லைடு மெதுவாக மேலே தெரியவே மாட்டேங்குது. இது வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் ஆகி அப்படி போயிட்டு அங்கேருந்து வந்து ட்ரை பண்ணி நல்லா காய வச்சு வருது. கொஞ்சம் 16 மினிட்ஸ் ப்ராசஸ் ஆமாம் ட்ரையிங் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் இது ட்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து காப்பர் ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இந்த டீ மாதிரி டீ தூள் மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. பேக்கிங் இப்போ இமிடியேட்டா போயிட்டு ஆமா அங்க பாரு பேக்கிங் மிஷின் half kg வெயிட் போட்டு பேக்கிங். அதுல வந்து half kg விடும். அது வந்து இதுல விழுந்து இதுல இருந்து அதுல விழுந்து பேக் பண்றாங்க பாருங்க फ्रेंड्स. இது பேக்கிங் போயிடுது ஆட்டோமேட்டிக்கா. பாருங்க இதுல அப்படியே இங்க வருது. அங்க வந்து ஜலிச்சிட்டு இதுல ஜலிச்சு வருது. அதுல மறுபடியும் ஏதோ பண்றாங்க அங்க போயிட்டு வருது. திருப்பி கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆகல, கரண்ட் வந்துருச்சு. டிஜி ஆஃப் ஆகிட்டு நார்மல் இதுக்கு வரும். பேக்கேஜிங் நாம வந்து டீ குடிக்க போகிறோம். என்ன டீ குடிக்கிறோம்? நார்மல் டீ தான் குடிப்பாங்களா இல்லை இந்த மாதிரி நார்மல் டீ தான் குடிக்கிறோம். டீ குடிப்போம். பிளாக் டீ, ஒயிட் டீ. டீல எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ டீ குடிக்க போகிறோம். எனக்கு டீ பிடிக்காது, ஆனாலும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து இடம் வந்து இங்கே வந்து இவர் டீ போட்டு கொடுக்குறாரு. ஹஸ்பண்ட் வாங்குங்க ஃபேக்டரியில் டீ குடிக்கிறோம். டீ இப்படிதான் இருக்கும். மருதாணி டீ. மருதாணி டீ குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரி இது என்ன சொல்லுங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம காடமம் டீ நெக்ஸ்ட் நம்ம வந்து டீ பவுடர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போக போகிறோம். என்ன இடம் சொல்லுங்க? அது சாக்லேட் ஃபேக்ட்ரியில். சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலாம். சரியான சூடு. ஆனால் அந்த குளிருக்கு நல்லா எதமாக இருக்குல்ல. வெளியில இந்த குளிர் உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. டீ தூள் வாங்க போகிறோம். What about your experience?
ஆ வாங்க வந்து பாருங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்கியாச்சா? வாங்கிட்டோம். என்னென்ன டீ? இப்போ வாங்கின டீ பார்த்தீங்கன்னா மசாலா டீ ஆ ஃபார் மாமியார், மாமியார். டீ ஃபார் சிஸ்டர், ஸ்ட்ராங் டீ ஃபார் மைசெல்ஃப். ஓ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தைலம். ஆலிவ் ஆயில், தைலம். அவன் பேட்டரி கெட்டு போக பேட்டரி கெட்டு போகையாமா? நாங்க கூட இங்க போட்டிருக்காங்களோன்னு நினைச்சா இங்க போய் நிறுத்திட்டான். சொன்னனே அப்படின்னா சொன்னதை கேட்டிருக்கு. இப்ப நாம எங்க போறோம்? போறோம் திஸ் பேக்கரி. போய் சீக்கிரம் போலாம். வா வா. சாக்லேட் அதிகமா வருதா? ஓ மை காட், மழையிலேயே நினைச்சிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பிள் கொடுப்பாங்க.